வணக்கம் தலைமைகளே. நான் இஸ்ரேலில் அந்த 5 அல்லது 6 வருட வாழ்க்கையில் நான் பார்த்து வியந்த காரியங்கள். ஆனால் அது இலவசம். நாம் அதை பின்பற்றுவது மிகப்பெரிய முற்றிலுமாக இலவசம். ஆனால் சமுதாய முன்னேற்றத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்முடைய சமுதாயத்தை மிகப்பெரிய அளவில் முன்னுக்கு கொண்டு செல்லும். நிச்சயமாக இதை பின்பற்றலாம். முதலாவது விஷயம் நேரத்தை மாற்றுதல். நம்ம இங்கே சொல்கிறோம், ஒரு நொடி கூட முன்ன போகாது பின்ன போகாது அப்படிம்பாங்க. அப்படிலாம் கிடையாது. நேரத்தை மாற்றலாம். நான் இஸ்ரேலில் பார்த்தது, மேலை நாடுகளில் இருக்கான்னு தெரியல, ஆனால் இஸ்ரேலில் உண்டு. 1 மணி நேரத்தை முன்னும் பின்னும் மாற்றுவாங்க, குளிர்காலத்திலும் மற்றும் வெயில் காலத்திலும். அதாவது வெயில் காலம் வருது அப்படிங்கும்போது நமக்கு பகல் முன்னதாகவே வரும். பகல் பொழுது மிக சீக்கிரமாக வந்துவிடும். அதே சமயத்தில் குளிர்காலத்தில் பகல் பொழுது கொஞ்சம் தாமதமாக வரும், இயல்பான ஒன்று. இதை பயன்படுத்தி நேரத்தை அங்கே மாற்றுவாங்க. வெயில் காலம் வரும்போது அந்த அரசு சொல்லுவாங்க, உங்களுடைய கடிகாரத்தில் காலை அதிகாலை 5 மணி என்று இருந்தால் 1 மணி நேரம் முன்னமாக, அதாவது அதிகாலை 4ஆக உங்கள் கடிகாரத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படிம்பாங்க. புரிந்து கொள்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகும். புரிந்து கொண்டோம் என்றால் மிக நல்ல காரியம் இது. கோடை காலத்தில் ஒரு சமயத்தை தேர்ந்தெடுத்து மிக சரியாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உண்மையாகவே மாறிடும். அதிகாலை 5 மணியை அதிகாலை 4ஆக மாற்றிக்கங்க. 1 மணி நேரம் உங்கள் கடிகாரத்தை முன்னோக்கி செலுத்துங்கள் அப்படிம்பாங்க. அதே போல் குளிர்காலம் வரும்போது அதிகாலை 5 மணிங்கிறத அதிகாலை 6 மணியாக மாற்றுங்க. 1 மணி நேரத்தை உங்கள் கடிகாரத்தை பின்னுக்கு தள்ளுங்கள் அப்படிம்பாங்க. இப்படி அவர்கள் 2 முறை இஸ்ரேலில் நேரங்களை மாற்றுவாங்க. கோடை காலத்தில் ஒரு முறை, குளிர்காலத்தில் ஒரு முறை நேரத்தை மாற்றுவாங்க. மிகப்பெரிய முன்னேற்றம் மக்கள் வாழ்க்கையில் இது மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். அதாவது உற்பத்தி பெருக்கம், பிள்ளைகள் பள்ளிக்கு செல்லும் போது எளிதாக செல்வது, அதிகாலை வேலை செய்பவர்கள் எல்லாருக்குமே இந்த பழக்கம் மிக நல்ல காரியத்தை கொடுக்கும். நீங்கள் அதிகாலை நடைப்பயிற்சி செய்கிறீங்க, உடற்பயிற்சி செய்கிறீங்க, காலை பள்ளிக்கு செல்லும் மாணவ செல்வங்கள், மேலும் பணிக்கு செல்லும் அதிகாலை பணிக்கு செல்லும் தொழிலாளர்கள் எல்லோருக்குமே இந்த 1 மணி நேரத்தை முன்னும் பின்னும் மாற்றுவது மிகப்பெரிய தாக்கத்தை உடல் ரீதியாக அவங்களுக்கு ஏற்படுத்தும். சுறுசுறுப்பாக செயல்படலாம். இந்த 1 மணி நேரம் மாற்றுறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். இது முற்றாக இலவசம். இதை நம்ம பின்பற்றுறதுக்கு பணமோ காசோ எதுவுமே தேவையில்லை. நான் அனுபவிச்சிருக்கேன். நீங்கள் அனுபவிச்சா மட்டுமே புரியும். நிச்சயமாக சொல்கிறேன். இப்போ குளிர்காலம் எடுத்துக்கிறீங்க, ரொம்ப காலையில் குளிரும். காலையில் பள்ளிக்கு குழந்தைகளை கூட்டு போகும்போது பார்ப்பேன். நானும் என் மகளை கல்லூரி கொண்டு போய் விடுவேன். பேருந்து ஏறுவதற்கு நடுங்கிக்கிட்டு போவாங்க. நான் பார்க்கும்போது பெண்கள் ஆண்கள் நடுங்கிக்கிட்டு குழந்தைகளை கூட்டு போக பார்த்துருக்கேன். 1 மணி நேரம் தள்ளி வைக்கும்போது இன்னும் அது சிறப்பாக இருக்கும். ஒரு நல்ல காரியம். இதை முயற்சிக்கலாம். இதை தாக்கத்தை செலுத்தக்கூடிய வலைத்தளங்கள் பேசும்போது அரசை எட்டும். நிச்சயமாக அரசு இதை மாற்றி ஒரு புதிய முன்னுதாரணத்தை இந்தியாவில் தமிழ்நாடு மூலமாக கொடுக்கலாம். தாவேக அரசு நிச்சயமாக இதில் கவனம் செலுத்த வேண்டும். மிகப்பெரிய முன்னேற்றம் சமயத்தில் ஏற்படும். 2வது மிக முக்கியமானது, இது இஸ்ரேல் தேசத்தில் கட்டாயமாக இருக்கும், மேலை நாடுகள் இது உண்டு. முன்கூட்டி தகவலை தெரிவித்துவிட்டு உறவினர்களோ நண்பர்களோ ஏன் அப்பா அம்மாவே பிள்ளைகளை பார்க்க செல்லும் போது முன்கூட்டி தகவலை தெரிவித்து விட்டு அனுமதி பெற்றுவிட்டு தான் வருவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். இதுக்கு தலைகீழாக இங்கே நடக்குது. இங்கே என்னமோ சர்ப்ரைஸாக எதிர்பாராமல் நாங்கள் போகிறோம்னு சொல்லி ஒரு முட்டாள்தனமாக அருவருக்கத்தக்க விதமாக வந்துட்டுருக்காங்க. இஸ்ரேலில் சொல்லாமல் சென்று ஒரு வீட்டு கதவை தட்டினீங்க அப்படின்னா அத்துமீறலாக பார்க்கப்படும். அத்துமீறல், தனி மனித சுதந்திரத்தின் மீதான அத்துமீறலை பார்ப்பாங்க. அப்பா அம்மாவே அப்படிதான் பார்ப்பாங்க. யாரா இருந்தாலும் அனுமதி பெற்று வரணும். நீங்கள் நீண்ட காலமாக சில நாட்கள் போய் தங்குறீங்க உங்கள் உறவினர் வீட்டில், அல்லது ஏதாவது விஷயமாக சில மணித்துளிகள் சில நிமிடங்கள் பார்க்க போறீங்க, இல்லை நன்கொடை வசூலுக்காக எந்த காரியத்திற்காக யாரை பார்க்க போனாலும் சரி, நிச்சயமாக தகவல் தெரிவித்து அனுமதி பெற்று தான் போகணும்.
அன்றைக்காவது கடிதம் மூலமாக தகவல் தெரிவிக்கணும். இன்றைக்கெல்லாம் மிக எளிது, மொபைல் ஃபோன் மூலமாக தகவல் தெரிவிப்பது. நீங்கள் போகிறக்கு சில நாள் முன்னாலேயே முயற்சி பண்ணி அவர் ஃபோனை எடுக்கலாம் கூட திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி அவரிடம் தகவலை சேர்த்து விட்டு தான் நிச்சயமாக போகணும். ஒவ்வொருவருக்குமே தனிப்பட்ட அந்தரங்கங்கள் உண்டு. அந்தரங்கம் புனிதமானது, அந்தரங்கம் உண்டு. அதே போல தங்களை காட்டும்போது நல்ல ஆடைகளில் காட்ட வேண்டும், சுத்தமாக குளித்துவிட்டு காட்ட வேண்டும்னா எல்லோருமே விரும்புவாங்க. மூன்றாவது, வீடுகள் கலைந்து காணப்படும். இப்படி உறவினர்களுக்கு அப்படி வீட்டை காட்ட யாருமே விரும்ப மாட்டாங்க. அதனால இதை ஒரு சாதாரணமாக சொல்லிட்டு போகும்போது இது எல்லாமே சரி பண்ணிடலாம். வீட்டை சுத்தமாக வச்சிருப்பாங்க, அவர்கள் குளித்து நல்ல ஆடையோடு காணப்படுவாங்க, அந்தரங்க காரியங்கள் இருக்காது. இதெல்லாம் இல்லாமல் ஒரு சந்தோஷமாக உங்களை வரவேற்று உங்களுக்கானதை கொடுத்து உங்களோட நேரத்தை செலவிட முடியும். நிச்சயமாக இந்த சாதாரண காரியம்தான் இங்கே நான் பார்க்குறதே இல்லை. திடுதுப்புன்னு வரதை ஒரு பெருமையாக நினச்சிக்கிட்டு பார்க்க ரொம்ப அருவருப்பாக வரும். கொஞ்சம் யோசித்து பாருங்க, கணவன் மனைவி படுக்கை அறைகள் இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன், எந்த வித முன்கூட்டி தகவல் சொல்லாமல் இப்போ வீட்டுக்கு கதவை தட்டினீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய ஆத்திரம் அருவருப்பு உண்டாகும். அவங்களுமே நேருக்கு முகத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப சங்கடப்படுவாங்க. இதெல்லாம் சாதாரணமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஆனால் இன்னுமே அப்படிலாம் இல்லை. இன்னைக்கு மொபைல் ஃபோன் வந்த பிறகுமே சொல்லாமல் கொள்ளாமல் போய் நிற்கிறது ஒரு அத்துமீறல், அருவருப்பாக தான் இருக்குது. நான் நிறைய தடவை இந்த வார்த்தையை சொல்கிறேன், அருவருப்புன்னு. ஏன்னா இது உண்மையாகவே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். இஸ்ரேலில் சொல்லாமல் கதவை தட்டவே மாட்டாங்க, 100க்கு 100%. அப்படி கதவை தட்டுவது தனி மனித சுதந்திர அத்துமீறலை பார்ப்பாங்க, பார்க்க கூட மாட்டாங்க. கதவை திறந்து பார்த்து அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இது முற்றாக இலவசம். இந்த பழக்கம் ஒன்று கற்றுக்கிட்டிங்கன்னா 2 தரப்புக்குமே நல்லது. பார்க்குறவங்க தரப்புக்கும் நல்லது, அந்த வீட்டுக்காரங்களுக்கும் நல்லது. அதுலேயுமே நன்கொடை வசூல் பண்ணுறதுக்கெல்லாம் போகும்போது சொல்லிட்டு தான் போகணும். சொல்லாமல் கொள்ளாமல் கும்பலாக கிளம்பி காலையில் வருவது, அந்த நேரத்தை வீணடிப்பது, அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. சொல்லிவிட்டு அனுமதி பெற்றுவிட்டு தான் எந்த நபரையாக இருந்தாலும் சந்திக்க போகணும். மூன்றாவது மிக முக்கியமானது, தேவையற்ற வீணான மத பிரச்சாரங்கள், மத மாற்ற முயற்சிகள். என்கிட்ட கூட கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, ஏசப்பா பற்றி சொல்லவே விட மாட்டேங்கிறாங்க, அதெல்லாம் தப்புனா, உங்களுக்கு எப்படி உங்கள் ஏசப்பா முக்கியமோ அந்தந்த மதங்களுக்கு அந்தந்த கடவுள் அதை விட முக்கியம். முதல்ல அந்த புரிதலுக்கு, தெளிவான புரிதலுக்கு வாங்க. இஸ்ரேல் இதுக்கு நமக்கு ஒரு சிறந்த வழிகாட்டி. இஸ்ரேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 மதத்தினரும் சர்வ சுதந்திரமாக செயல்படலாம். இந்தியாவை காட்டிலும் தமிழ்நாட்டை காட்டிலும் மிக சுதந்திரமாக அந்த 3 மதத்திலும் இருப்பாங்க. ஒன்று யூத மதம், பெரும்பான்மையாக இருப்பாங்க. அவர்கள் வீடு உண்டு, அவர்கள் வழிபாடு உண்டு, அவர்களுடைய தேவாலயம் செனகோப் உண்டுன்னு இருப்பாங்க தனியாக. அதை தாண்டி அரபியர்கள் அவர்கள் உண்டு, அவர்கள் பள்ளிவாசல் உண்டுன்னு இருப்பாங்க. கிறிஸ்தவர்கள் அவர்கள் உண்டு, அவர்கள் தேவாலயம் உண்டுன்னு இருப்பாங்க. இதெல்லாம் சட்டம் பண்ணுவது தான். மற்றபடி அங்கேயுமே இந்த குறும்புகள்லாம் பண்ண முயற்சிக்கலாம், சட்டம் இடம் கொடுக்கவே கொடுக்காது. மிக சுதந்திரமாக இருக்கலாம் அந்தந்த மதத்துக்காரங்க, அவர்கள் மதத்தோடு நின்றுக்கணும், அவ்வளோதான். நீங்கள் கிறிஸ்தவராக இருங்க, தேவாலயம் போங்க, உங்கள் பண்டிகையை கொண்டாடுங்க, ஞாயிற்றுக்கிழமை வழிபடுங்க, சந்தோஷமாக இருங்க, அதோடு நின்றுக்கணும். உங்கள் தேவாலயத்தோடு நின்றுக்கணும், உங்கள் வீட்டோடு நின்றுக்கணும். இஸ்லாமியர்களுக்கு அதே தான். உங்கள் பள்ளிவாசலுக்குள்ளே மகிழ்ச்சியாக இருங்க, என்ன வேணால் கொண்டாடிக்குங்க, சத்தம் கம்மியாக அளவு கொடுத்துருப்பாங்க இஸ்ரேலில், அதுக்குள்ளே கொண்டாடுங்க, பண்டிகையை கொண்டாடுங்க, உங்களோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். அதை தாண்டி யாருமே, ஒரு யூதனுமே என் மதத்துக்கு வான்னு சொல்லி கிறிஸ்தவர்கிட்ட போக மாட்டாங்க. ஒரு கிறிஸ்தவரும் இஸ்லாமியரும் எங்கள் மதத்துக்கு வான்னு சொல்லி இஸ்ரேல் பகுதிக்கு வரவே கூடாது. இங்கே பார்க்குற மாதிரி புனித வேதாகமத்தை தூக்கிட்டோ நோட்டீஸ் தூக்கிட்டோ வருவது சட்டப்படி குற்றமாங்க. மற்றபடி முழு சுதந்திரமாக நீங்கள் அங்கே வாழலாம், வசிக்கலாம். உங்கள் மத நம்பிக்கையை உங்களோட நிறுத்திக்கணும், பிறரிடம் திணிக்கக்கூடாது. அப்போ அங்கே மதமே மாறக்கூடாது. அப்படின்னா மதம் மாறலாம், சுய விருப்பப்படி மதம் மாறலாம். 18 வயதுக்கு மேலாக இருக்க வேண்டும். 18 வயதுக்கு கீழே யாராவது மதம் மாற விரும்பினால்
அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய எழுத்துப்பூர்வ சம்மதம் இருக்கணும். அதை விட பொருளாசை காட்டியோ பணத்தாசை காட்டியோ வேலை ஆசை காட்டியோ ஒருவரை மதம் மாற்ற முயற்சித்தால் கைது நடவடிக்கை, சட்டப்படி நடவடிக்கை எடுத்து கைதே செஞ்சிருவாங்க. இது யூதர்களுக்கும் பொருந்தும். ஒரு யூதனுமே போய் ஒரு கிறிஸ்தவரையோ அரபியரையோ பார்த்து நீங்கள் யூத மதத்துக்கு வந்தால் உங்களுக்கு நாங்கள் வேலை கொடுக்குறோம், பணம் கொடுக்குறோம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. சொல்லி மதம் மாற்ற முயற்சித்தால் சிறைக்குள் செல்ல வேண்டும் நிச்சயமாக. உண்மையாகவே இது நல்ல பழக்க வழக்கம். அதாவது எல்லா மதமும் அவர்கள் மதம் அவர்களுக்கு மிகப்பெரியது, அவர்களின் கடவுள்கள் அவர்களுக்கு மிகப்பெரியது. நீங்கள் ஒரு மதத்தில் இருக்கீங்கன்னா அதில் சந்தோஷமாக இருங்க. அதை தாண்டி தேவையற்ற முறையில் இப்படி புனித வேதம் கொண்டு போய் கொடுப்பது, பிட் நோட்டீஸ் கொடுப்பது, அதாவது உங்கள் காரியத்தில் மதம் மாற்ற முயற்சி தெரியவே கூடாது. அதை தாண்டி நீங்கள் ஒரு குழுவாக செல்லுங்க, ஒரு சிறைச்சாலைக்கு செல்லுங்க, அங்குள்ள கைதிகளை பார்த்து நல்ல உணவை கொடுங்க, மருத்துவமனைக்கு செல்லுங்க, பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து உதவுங்க, இதை போன்ற உதவி செய்யுங்க. ஆனால் அந்த நோக்கம் அங்கு உதவியாக இருக்க வேண்டுமே தவிர மதம் மாற்றம் என்ற நோக்கம் இருக்கக்கூடாது. இதுதான் இஸ்ரேலுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். அங்கே போய் ஒரு கிறிஸ்தவர்கள் 10 பேர் சேர்ந்து சிறைக்குள்ளே போகலாம், உணவுகளை வழங்கலாம், மருத்துவமனைக்கு போய் அங்கெல்லாம் தேவைப்படாது சொல்கிறேன், பண்ணலாம், உதவிகள் செய்யலாம். ஆனால் உதவிகளை காட்டி எங்கள் மதத்துக்கு வான்னு சொன்னால் சிறைச்சாலைக்கு தான் நேராக செல்லணும். எந்த வித ஒரு அடிப்படையான அறிவுகள் இல்லாமல் இந்த மதம் மாற்ற முயற்சி முரட்டுத்தனமாக என் கடவுள் தான் பெருசு, அதை போய் நான் போய் சொல்லுவேன். அதாவது சுய வாழ்க்கையில் எந்த வித முன்னுதாரணம் இல்லாமல் நீங்கள் போய் உங்கள் கடவுளை பற்றி சொல்வது, உங்கள் மத புத்தகங்களை கொடுப்பது அந்த கடவுள் மீது அருவருப்பை தரும். உங்களால் உங்கள் கடவுள் பின்னுக்கு தள்ளப்படுவார், அருவருப்பான நிலைமைக்கு போவார். கொஞ்சம் கூட உதவி செய்யும் எண்ணம் இருக்காது, மக்களோடு ஒரு நல்ல பழக்க வழக்கம் இருக்காது. ஆனால் கடவுளை பற்றி இப்போ எடுத்து சொல்லும்போது பார்க்கும்போது ஒரு அருவருப்பு வந்த நபர் மேலே இருக்கும், அவங்க கடவுள் மீதும் வீணாக வரும். அது என்ன, நான் இயேசு கிறிஸ்துவை நேசிப்பது போல யாருமே நேசிக்க மாட்டீங்க. ஆனால் தேவையற்ற முறையில் நான் யார்ட்டையும் போய் திணிக்கிறதே கிடையாது. அது முதல்ல பழகுங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். என் வீட்டு பக்கத்தில் இருந்த அம்மா மிக பணக்கார பெண்மணி. இந்த கிதியோன் வேதாகமம் சொல்லி ஏதோ ஒரு குழுவில் அவங்க இருந்தாங்க. அதை தாண்டி ஆலைகள் செல்லுவாங்க. இந்த கிதியோன் வேதாகமத்தில் ஒரு பைத்தியக்கார வேலை செய்வானுங்க. இவனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, புதிய ஏற்பாடு அடித்து கொடுத்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கொடுத்து தேவையற்ற முறையில் வீணாக போகிறவங்க வரவங்க கொடுத்து அந்த புனித வேதாகம் மேலே ஒரு எரிச்சலே கொண்டு வருவானுங்க இவனுங்க. சரியான பைத்தியம். இந்த பெண்மணி, என் வீட்டு பக்கத்தில் இருந்த பெண்மணி, ஒரு சிறிய புன்வு முருவலை கூட யார்கிட்டையுமே சிரிக்க மாட்டாங்க. சின்ன உதவி, அறுத்த கைக்கு சுண்ணாம்பு வைப்பான்னு சொல்லுவாங்க, அதை கூட செய்ய மாட்டாங்க. யார்கிட்டையுமே நல்ல பழக்க வழக்கம் கிடையாது. ஆனால் பைத்தியம் போல வீட்டுக்குள்ள புனித வேதம் வச்சுக்கிட்டு அந்த புனித வேதம் அவங்களுக்கு இலவசமாக வருது. கிதியோனில் இருக்கவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. போகிற வரவங்களெல்லாம் பார்த்து வேதாமத்து கொடுத்து, அதுவும் சிரிச்சு கொடுக்காது, மூஞ்ச எங்கேயோ வச்சுட்டு வேதாமத்து நீட்டும். இது அந்த புனித வேதாமத்தின் பரிசுத்தத்தை கடிச்சு. அந்த பக்கம் காய்கறி வியாபாரம் செய்கிறவங்க, பிற அந்த பக்கம் போயிட்டு வரவங்க, அந்த அம்மாட்ட போகிறவங்க, அக்கம் பக்கம் பழகிறவங்க கிட்ட இந்த பைத்தியக்கார பெண்மணி கொடுக்கும். இதில் முரட்டுத்தனமாக இருக்கின்ற ஹிந்து மக்கள் அந்த புனித வேதாமத்தை தூக்கி வீசி நான் பார்த்துருக்கேன். நான் போய் எட்டு வைப்பேன் வீட்டில். அதை தாண்டி எங்களுடைய பகுதி மக்கள் எங்ககிட்ட இந்த மாதிரி நான் அந்த வீட்டுக்கு போனேன், இந்த பைபிள் மாதிரி இருக்கு கொடுத்தாங்க, எங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல, இது கொடுக்க வேணாம்னு சொல்லுங்கள் எங்ககிட்டன்னு சொல்லி எங்கள் கையில் மரியாதையை ஒப்படைச்சிட்டு போவாங்க. கொஞ்சம் கூட சாட்சி எதுவுமே வாழ்க்கையில் இல்லாமல் பைத்தியம் போல இப்படி செயல்படுது. இதெல்லாம் இஸ்ரேலில் செஞ்சீங்கன்னா அந்த நொடி பொழுது சிறைக்குள்ளே தான் போயிருக்கணும், நீண்ட காலம் இருக்கணும். இதுவுமே முற்றாக இலவசம். இந்த பழக்க வழக்கமே அந்தந்த மதத்தில் இருங்க. கிறிஸ்தவ மதத்தில் இருக்கீங்களா, சுதந்திரமாக இருங்க, ஆடி பாடுங்க, கொண்டாடுங்க, உங்கள் ஆலயங்களில் ஜெபியுங்கள், விழாக்களை கொண்டாடுங்க, உங்களோட அதை வச்சுக்குங்க. அதே போல தான் இஸ்லாமிய மக்களும், அதே போல தான் ஹிந்து மக்களும். அவர்கள் மதங்கள் அவருக்கு பெருசு, கடவுள்கள் பெருசு. அதோட இஸ்ரேல் போல் நின்றுட்டிங்கன்னா எந்த வித சச்சரவும் வரப்போறல. இது சட்டங்கள் தான் நடவடிக்கை எடுக்கணும்.
தேவையற்ற விதமாக மத கருத்துக்களை போய் திணிப்பது, ஆசை காட்டி மதத்துக்கு வரவழைப்பது, இது எல்லாமே இஸ்ரேல்ல சட்டப்படி குற்றம், சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டும். ஆனால் நம்மை விட சுதந்திரங்கள் அங்கே உண்டு. இந்த புரிதலுக்கு நாமும் வர வேண்டும், அரசுகளும் சட்டங்களை இயற்ற வேண்டும். நாலாவது ஒரு முக்கியமான பழக்கம் அங்கே பார்த்தது இங்கு இல்லாது, கிபூத் வாழ்க்கை முறை. கிபூஸ் அப்படிம்பாங்க. நீங்கள் படிக்கும்போது இந்த கிபூஸ் தாக்கப்பட்டது அப்படின்னு படிப்பீங்க. அது என்ன கிபூஸ் அப்படின்னா, ஒரு 500 வீடுகள் இருக்கு. இஸ்ரேல் யூதர்கள் வந்து ஒரு பகுதியில் பல ஏக்கர் நிலப்பகுதியில் இருந்து சுற்றியும் வந்து வேலி போட்டிருப்பாங்க. அந்த கிபூத் வந்து முற்றாக வேலி அடைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கும். உள்ளுக்குள்ள 500 குடும்பங்கள் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 500, 200 இப்படி இருக்கலாம். ஒரே வருமானம், ஒரே செலவு, எல்லாம் ஒன்றா இருக்கும் அவங்களுக்கு. யார் வந்து அந்த அந்த பகுதியில் இருக்கிறவங்க வேலைக்கு சென்றாலுமே சம்பளங்கள் அந்த கிபூஸ்க்கு வந்துடும். யார் எந்த வியாபாரம் செய்தாலுமே அந்த லாபங்கள் அந்த கிபூஸ்க்கு வந்துடும். ஆக மொத்தம் அந்த 500 குடும்பங்களுக்கு தேவையான வீடுகள், அவர்களுக்கான செலவுகள் எல்லாத்தையுமே அந்த கிபூஸ் மொத்தமாக பார்த்துக்கும். தனிப்பட்ட முறையில் யாரும் சம்பளம் வாங்குவது, பணங்களை கையாள்வது அங்கே இருக்கவே இருக்காது. கிச்சன், சமையலறை வந்து அத்தனை குடும்பத்துக்கும் ஒரு கிச்சன் இருக்கும். அதாவது 500ங்கிறது அதிகமாக இருக்கலாம், ஒருவேளை 300 வீடுகளாக இருக்கலாம். நான் வந்து கிபூஸில் தான் என் நண்பர்கள்லாம் வேலை செஞ்சாங்க. ஒரே கிச்சன் இருக்கும். நான் அந்த காலத்தில் பார்க்கும்போதே அந்த கிச்சன்லாம் அநேகமாக ஆட்டோமேட்டிக்காக இருந்துச்சு. தட்டெல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டு அதில் இருக்க மீதம் அதிகமாக பண்ண மாட்டாங்க. சாப்பிட்ற அளவுக்கு சாப்பிடுவாங்க கரெக்டாக. மீதமானதை கீழே போட்டு அந்த தட்டை நம்ம வச்சுக்கிட்டோம்னா அந்த தட்டு வரிசையாக போய் தண்ணீரில் கழுவி, நீராவியில் கழுவி சுத்தமாக வந்து அடுக்கிட்டு இருக்கும். அன்றைக்கே அதெல்லாம் ஆட்டோமேட்டிக் அங்கே. அப்படி ஒரே சமையலறை, எந்நேரமும் அவங்களுக்கு சுவையான உணவு, எந்நேரமும் தேநீர், எந்நேரமும் காஃபி, எல்லாமே அந்த சமையலறையில் இருந்துக்கிட்டே இருக்கும். வீடுகளில் சமையல தேவையில்லை, எல்லாமே இங்கே பண்ணியிருப்பாங்க. அதை போன்ற டிஸ்கோ, திரையரங்குகள் போன்ற எல்லாமே அங்கே உள்ள முழு இலவசமாக இருக்கும். அது மொத்தம் வேலைக்கு போவாங்க, வியாபாரங்கள் பண்ணுவாங்க, அவர்கள் பணத்தை பெருக்குவாங்க. மொத்த பலனை எல்லாம் பிரித்து அனுபவிப்பாங்க. உண்மையாகவே பெரிய விஷயம். நீங்கள் இஸ்ரேலில் ஆடம்பர கல்யாணங்கள் பார்க்க முடியாது. கல்யாணத்துக்கு ரொக்கம் கொடுக்க வேண்டியதில்லை. கல்யாணம் நகையெல்லாம் போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. சிம்பிளாக பண்ணுவாங்க. மருத்துவமனைக்கு செலவில்லை, கல்விக்கு செலவில்லை இஸ்ரேலில். அதனால் வந்து வருமானம் பூரா அங்கேயே அவர்களுக்குள்ள செலவு செய்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. பதுக்கல் சேர்ப்பது, நாளைய தினத்தை பற்றி கவலைப்படுவது, இன்றைய வாழ்க்கைக்கு இன்றைக்கு அனுபவித்து சந்தோஷமாக இருப்பாங்க. நாளைய நாளை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. என்னுடைய நண்பர்கள் அப்படி பணிபுரிஞ்சது வந்து கிபூஸ் மட்சவா அப்படிம்பாங்க. அங்கே பணிபுரிஞ்சாங்க. அங்கே உள்ள டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரியில் தான் என்னுடைய நண்பர்கள்லாம் அங்கே வேலை செஞ்சது. நாங்கள் பார்க்க போவேன். இப்படி உள்ளுக்குள்ளேயே கம்பெனிகள், டெக்ஸ்டைல் நிறுவனம், அதை தாண்டிய நிறுவனத்தை அந்த கிபூஸ்குள்ளேயே வச்சு அவங்களுடைய வருமானத்தை பெரிய அளவு பெருக்கி அவர்களும் செலவு செய்து நாட்டுக்குமே உதவுவாங்க. அதை தாண்டி வந்து இந்த வெளிநாட்டு வேலையாட்கள், ஃபாரின் ஒர்க்கர்ஸை தாண்டி வாலண்டியர்ஸை அதிகமாக பயன்படுத்துவாங்க. வாலண்டியர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலை தாண்டி வசதி பெற்ற நாடுகளில் ஒரு மாணவர்கள், மாணவிகள் படித்து முடித்தவங்க இஸ்ரேலை சுற்றி பார்க்க வேண்டும். வாலண்டியர்ஸ்னால் அவங்க வந்து இஸ்ரேலுக்குள்ளே வந்துக்கிட்டால் அவர்களுக்கான உணவு, அவர்களுக்கான பேக்கெட் மணி, கை செலவுக்கு தங்கும் இடத்த அங்குள்ளவங்க கொடுத்துருவாங்க. இந்த கிபூஸ்லேயே எண்ணற்ற வெளிநாட்டு ஆட்கள், இங்கிலாந்து சேர்ந்தவங்க, ஹாலந்து, சவுத் கொரியாலாம் இருந்தாங்க. அவங்க வந்து இஸ்ரேலை சுற்றி பார்த்துக்கலாம், இலவசமாக சாப்பாடு, தங்குமிடம், பாதுகாப்பை இங்கே இருந்துக்கலாம். அதை தாண்டி அவங்களுக்கு சின்ன சின்ன வேலை கொடுத்து அதுக்கு பேக்கெட் மணி, செலவுக்கும் கையில் கொடுப்பாங்க. இப்படியுமே ஆட்களை பயன்படுத்தி அவர்களுடைய உற்பத்தியை பெருக்குவாங்க. இந்த கிபூஸ் வாழ்க்கை இங்கே இருக்கான்னு தெரில, ஆனால் அங்கே நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். இப்படி ஒரே சம்பளம், 200 குடும்பத்துக்கு ஒரு சம்பளம், ஒரு வியாபாரத்தில் வருகின்ற லாபம், மேலும் உற்பத்தி பெருக்கத்தினால் வருகின்ற லாபம் எல்லாமே ஒன்றா எடுத்து முற்றாக பகிர்ந்து கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. சமையலறைலாம் அந்த குடும்பத்தில் சமையல் செய்யணும்னு அவசியமே கிடையாது. எப்பொழுதும் சுவையான தேநீர், காஃபி, உணவு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையில் வாழ்வாங்க. அதை
தாண்டி நாடுகளுக்கு உதவுவாங்க. அதை தாண்டி மீதமாக்கின்ற ஆகின்ற பணத்தை பிரித்து சரிசமமாக பிரித்து வச்சுருப்பாங்க. இது ஒரு நல்ல வாழ்க்கை முறை. இங்கேயுமே நாம் முயற்சி பண்ணி பார்க்கலாம். கிபூஸ் வாழ்க்கை முறை. நான் இதுக்கு முன்னால் பேசுனது பெருசு. சின்னதாக பார்த்தீங்கன்னா, யார் சாப்பிட உட்காந்தாலும் வித்யா போன் அப்படின்னு தட்டி கொண்டு போவாங்க. நீங்கள் யாராக வேணாலுங்க, இப்போ நான் சாப்பிட்றேன், அந்த பக்கம் வருகின்ற யூதர்கள் அனைவருமே, எனக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க, அந்த பக்கம் தாண்டவங்க எல்லோருமே தட்டி கொடுத்து வித்யா போன் அப்படிம்பாங்க, அல்லது வித்யா போன் சொல்லிட்டு போவாங்க. அதாவது நல்லா சாப்பிடு என்ற அர்த்தம். நம்ம இங்கே சாப்பிட்றீங்களா அப்படின்னு நம்ம கேட்குறோம். அங்கே சாப்பிடுகின்ற நபரை பார்த்து நல்லா சாப்பிடுன்னு சொல்லி யாராக இருந்தாலும், நான் அதனால சொல்ல விரும்புகிறேன், தெரிந்தவர்கள் என்று இல்லை, பக்கம் யார் போனாலுமே அந்த யூதர் சொல்லிட்டு தான் போவார். இது ஒரு பழக்கம் நாங்கள் பார்த்துருக்கேன். வரிசையில் நின்று ஏறுவது இது எனக்கு பிடிச்ச பழக்கம். இஸ்ரேலில் பேருந்துலையோ ரயில்களையோ நின்று கொண்டு பயணம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அனைவருக்குமே கார்கள் உண்டு. அதை தாண்டி சில சமயங்களில் இப்படி பயணிப்பாங்க. ஆனால் டாக்ஸிக்கு நிற்கும்போது அந்த இடத்துல ஒரு 10 பேர் நிற்கிறது வழக்கமாக இருக்கலாம். சில சமயங்களில் ஒரு டாக்ஸியில் 5 பேர் ஏற்றக்கூடிய டாக்ஸி வருதுன்னா, முதியவர்களுக்கு பெண்களுக்கு வரிசையில் முதல்ல கொடுத்துக்கிட்டு தான் அவர்கள் ஏறின பிறகு தான் அடுத்த டாக்ஸியில் தான் இந்த சராசரி இளைஞர்கள் ஏறுவாங்க. எக்காரணம் கொண்டும் முண்டி அடித்து கொண்டு பெரியவங்களை தள்ளி விட்டுட்டு போய் ஏறுற இந்த வழக்கத்தை நான் பார்த்ததே இல்லை. நான் பார்த்த அனைத்து நேரத்துலையுமே டாக்ஸி ஏறும்போது பெரியவங்களை ஏற்றி உட்கார வைத்து விட்டு தான் இடம் இருந்தால் சின்னவங்க ஏறுவாங்க, இல்லது அடுத்த டாக்ஸியில் ஏறிக்குவாங்க. இது ஒரு நல்ல பழக்கம். அதை தாண்டி பொருளை தூக்கி செல்லும்போது வருகின்ற அந்த வழியாக வர நபர் யாருன்னே தெரியாது, கொடுங்க நாங்களும் கொஞ்சம் தூக்குறோன்னு சொல்லி கொண்டு வந்து இறக்கி விடுவாங்க, கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க. கார்களில் சென்றார்கள் என்றாலுமே சில சமயங்களில் நடந்து வரதை வாடிக்கையாக வச்சுருப்பாங்க, வாக்கிங் எப்போவுமே. அப்படி நான் நிறைய தடவை அனுபவப்பட்டிருக்கேன். எனக்கு அந்த அனுபவம் நடந்திருக்கு, என் கண்ணு முன்னாடி நடந்திருக்கு. இத்தனைக்குமே இஸ்ரேலிய தம்பதிகள் வயதானவர்களாக வருவாங்க. அந்த நிலைமையிலுமே நான் கடைக்கு போய் 2 பையன் தூக்கிட்டு இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பைய என்னோடு நான் வீடு அந்த பக்கம் வந்தாங்கன்னா நான் வீட்டுக்கு வர வரைக்கும் தூக்கிட்டு என்கிட்ட கொடுப்பாங்க. இதே போல் அநேகருக்கு நான் செய்வதை பார்த்துருக்கேன். ஆக மொத்தம் 2 சுமையை ஒருவர் தூக்கி வந்தால் அந்த சுமையை பகிர்ந்து கொள்வது இஸ்ரேலினுடைய வழக்கமாக இருக்கும். ஏன்ட்டே பகிர்ந்துக்கிட்டாங்க. நான் ஒரு இந்தியாக்காரன், ஏன்ட்டே பகிர்ந்துக்கிட்டாங்க. அந்த மக்களிடையே இந்த சுமையை பகிர்ந்து கொள்வது, இந்த வார்த்தை மிக சரியாக இருக்கும். ஒரே ஒருவர் அந்த பெரிய சுமையை சுமக்காம அந்த பக்கம் வரவர் அந்த சுமையை பகிர்ந்து கொள்ளும்போது மிக எளிதாக போகலாம். இந்த பழக்கத்தையும் அங்கே பார்த்துருக்கேன். இதெல்லாம் நான் அனுபவப்பட்டது. நான் படிக்கலை, நான் இஸ்ரேலில் அனுபவப்பட்டது. நான் ஏன் எடுத்து பேசுகிறேன்னா, ஒரு அன்பான நாடு, ஒரு முன்னேறி செல்லும் நாடு, எங்கோ இருக்கின்ற நாடு. அப்போ இந்த பழக்க வழக்கங்கள் நம்மளும் கற்றுக்கொண்டால் நமது தேசத்தையும் அங்குள்ள வாழ்க்கை முறையை, செழிப்பான வாழ்க்கை முறை நம்மளும் இங்கே செய்ய முடியும். நான் சொன்னது எல்லாமே இலவசம்தான். 5 பைசா நம்ம செலவுபட தேவையில்லை. தேவை நமக்குள்ள ஒரு மாற்றம், அல்லது ஒரு புகழ்பெற்ற பேச்சாளர்கள், இந்த இணையதளத்தில் புகழ்பெற்ற இருக்கவங்க இதை பற்றி சொல்லலாம். அதை தாண்டி அரசு இதை சட்டமாக்க வேண்டும். குறிப்பாக இந்த உறவினர்கள் சொல்லாமல் வருவது, நேரங்களை 1 மணி நேரம் முன்ன பின்ன மாற்றுவது, எல்லாத்தையும் விட தேவையற்ற மத திணிப்புகளை தடுப்பது, இதெல்லாமே அரசுகள் சட்டமாக்க வேண்டும். நன்றிகள்.